நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்கிட்ட பேசுறதுனால தலைவலிக்குதா? இல்லையே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா மேல போய் பேசலாமா? ப்ளீஸ். இவன் என்ன இப்படி கேக்குறான்? இதுதான் சரியான டைம். எப்படியாவது இவனை மாட்டி விட்டு கழட்டி விட்டுறலாம். சரி, உங்களுக்கு பிடிக்கலன்னா பேச வேண்டாம். இல்ல, போங்க. தேங்க்யூ. வீட்ல பெரியவங்க யாரும் இல்லாதப்போ அபிஷேக் வந்திருக்காரு. அதுவும் இல்லாம அவங்க 2 பேரும் பேசுறதுக்கு நானே அனுமதி கொடுத்துட்டேன். அத்தை வேற வெளியில போயிருக்காங்க. நாம அப்படி செஞ்சிருக்க கூடாதோ. அப்புறமா வாங்கன்னு சொல்லியிருக்கணும். ச்சே. அவங்க 2 பேரையும் ஹால்ல பேச விட்டுட்டு நாம இங்க இருக்க கூடாது. அத்தை கல்பனா விஷயத்துல எனக்கு சில பொறுப்புகளை கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது நாம எப்படி சும்மா இருக்க முடியும்? மங்கா, அபிஷேக்கும் கல்பனாவும் எங்க? இப்பதான் பேசிட்டு மேல போனாங்க. ஐயோ, அவங்க தனியா இருக்கிறது அத்தைக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்? இப்ப என்ன பண்றது? நம்ம மேல போயிட வேண்டியதான். அது மரியாதையா இருக்காதே. இப்ப என்ன பண்றது? உட்காரலாமே. இல்ல, பரவாயில்ல. என் கூட பேசுறதை அவாய்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. நான் உங்க மேல எவ்வளவு பிரியமா இருக்கேன் தெரியுமா? இங்க பாருங்க, இப்போ வீட்ல அம்மா பாட்டி பெரியம்மா யாருமே இல்ல. இந்த மாதிரி டைம்ல நீங்க வீட்டுக்கு வந்தா அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. சாரி, வீட்ல யாரும் இல்லைன்னு எனக்கு தெரியாது. நான் ஃபோன் பண்ணும்போது கூட ஆன்ட்டி வீட்ல தானே இருந்தாங்க. அதனாலதான் வந்தேன். அவங்க இல்லாதது கூட நல்லது தானே. நாமளும் கொஞ்சம் ஃப்ரீயா பேசலாம்ல. ஏன்னா நீங்க அன்னைக்கு பேசும்போது கூட பப்புக்கு போறது, பார்ட்டிக்கு போறது ரொம்ப பிடிக்குன்னு சொன்னீங்கல்ல. ஆனா இப்ப என்னன்னா என் கூட பேசவே ரொம்ப தயங்குறீங்க. உன்னை எனக்கு பிடிக்கலடான்னு சொல்லிடலாமா? அம்மா, தனியாவா பேசணும்? இரும், அவனை உன்னை மாட்டி விடுறேன். என்ன பண்ணலாம்? அந்த சீனு பிசினஸ் ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே எப்படி டெவலப் பண்ணிருக்கான் பாத்தியா? அத்தை, அவங்களால அவங்க பிசினஸ் டெவலப் ஆகல. அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல மருமகளுங்க, ஓ அவங்களால தான் பிசினஸ் டெவலப் ஆயிருக்கு. அப்படியா? நம்ம வீட்டுக்கும் வந்து சேர்ந்துருக்காங்களே. சரி போ, இத கொண்டு போய் என் ரூம்ல வை போ. அத்தை, சீதாவும் கல்பனாவும் கிச்சன்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க நான் போய் பாரு பாரு. அத்தை, ஆர்டர் பண்ண கடைக்காரங்க கொண்டு வந்து தரமாட்டாங்களா? என்ன ஒரு வேலைக்காரி மாதிரி இதை தூக்கிட்டு வர சொல்றாங்க.
இத பாருமா, நம்ம வீட்டு வேலையை செஞ்சா நம்ம வேலைக்காரி ஆயிட மாட்டோம். போய் வச்சுட்டு வா. நீங்க எப்பவுமே அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. போமா. என்னம்மா அதிர்ஷ்டம் ரெடி ஆயிடுச்சா? மங்கா, இப்பதான் நீ மாவு பேசிட்டு இருக்க. ஆமா, கல்பனா எங்க? ஆ, கல்பனா மேல பேசிட்டு இருக்காங்க. கல்பனாவுக்கு அதிரசம் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுன்னு சொன்னா அவ மாடியில உட்கார்ந்து பேசிட்டு இருக்கான்னு சொல்றியே, யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? ஆ, அத்தை வெள்ளி பாத்திரம் வாங்கிட்டு வந்து. ஏய், சமாளிக்காத. கல்பனா யார்கிட்ட பேசிட்டு இருக்கா சொல்லு. கேக்குறல்ல? அது அபிஷேக் வந்திருக்காரு, அவர் கூட தான் பேசிட்டு இருக்காங்க. என்னது, அபிஷேக் வந்திருக்காரா? ம், அப்பவே போன்ல அவகிட்ட பேசினாரே, இப்ப ஏன் மறுபடியும் வந்திருக்காரு? அவங்க ரெண்டு பேரையும் மாடியில விட்டுட்டு நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? புத்தி இல்ல உனக்கு? நான் என்ன பண்ணட்டும் நீ அத்தை? ஒண்ணும் பண்ண வேணாம். அடுப்பங்கரைய கட்டிட்டு அழு. ஜென்ரலாவே நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன். அதுவும் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவரு. உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு கூச்சமா இருக்கு. நானும் பொண்ணுங்க கிட்ட பேசுறதுக்கு கூச்சப்படுவாங்க. உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆக போகுதுல்ல, அதனால தான் ஃப்ரீயா பேசுறேன். கல்பனா, உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? மாவன மாட்னடா நீ. கல்பனா, கண்டிப்பா எனக்கு நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா பேசதான் முடியல. பாவம், என்கிட்ட பேசாம நீங்க எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பீங்களோ. பரவாயில்ல விடுங்க. நமக்கு எப்போ கல்யாணம் ஆகும், எப்போ நான் உங்க வீட்டுக்கு வருவேன்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அது மட்டும் இல்ல, எனக்கு எங்க வீட்ல இருக்கிறதுக்கே ரொம்ப போர் அடிக்குது. ஏன் அபிஷேக், கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ஏன் இஷ்டம் போல இருக்கலாம்ல? கண்டிப்பா. கல்யாணத்துக்கு அப்புறம் என் சந்தோஷத்துக்கு நீங்க குறுக்க நிக்க மாட்டீங்களே? சான்ஸே இல்ல, கண்டிப்பா நிக்க மாட்டேன் கல்பனா. தேங்க்யூ so மச். கல்பனா, உன் கண்ணத்துல கண்ணத்துல என்ன? இல்ல ஏதோ வெள்ளையா இருக்கு. இங்கயா? அங்க இல்ல கல்பனா, இங்க. இரு இல்ல, நான் தொடச்சு. பரவாயில்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயோ ப்ளீஸ் அபிஷேக், இங்கதான் இதை இருக்கு. விடுங்க. நான் தொடச்சு விடுறேன். நான் கல்பனா, இரு. பாத்துக்கிறேன். அபிஷேக் விடுங்க. கல்பனா, அம்மா, வாங்க ஆண்டி. எங்க போயிருந்தீங்க? எப்போ வந்தீங்க? என்ன விஷயமா வந்தீங்க? ஒண்ணு இல்ல ஆண்டி, கல்பனாக்கு ஃபோன் பண்ணேன், தலைவலிக்குதுன்னு சொன்னாங்க, அதனால பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். பேசிட்டீங்களா? பேசிட்டேன் ஆண்டி. பாய் கல்பனா. வரேன் ஆண்டி. அபிஷேக் எதுக்காக இங்க வந்தாரு? அம்மா, அவரு
எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இருக்கா இல்லையான்னு சும்மா சும்மா கேட்டுக்கிட்டே இருக்காருமா. அப்புறமா எப்ப பார்த்தாலும் என்கிட்ட தனியா பேசணும்னு சொல்றாருமா. இப்போ நீங்களே பாத்தீங்கல்ல என் கண்ணத்தை தொட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு. இந்த மாதிரி எவ்வளவோ இருக்குமா. ஆனா அதெல்லாம் உங்ககிட்ட சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்கன்னு நினைச்சுதான் உங்ககிட்ட சொல்லல. அம்மா, யாருக்குமா டயல் பண்றீங்க? அபிஷேக்கோட அம்மாவுக்கு. ஹலோ. சொல்லுங்க சம்பந்தியம்மா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் கூட உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். உங்க வீட்டு சம்பந்தம் கிடைச்ச உடனே என் வீட்டுக்கார் அவர் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் கால் பண்ணி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காரு. அப்புறம் என் மகன் வேற உங்க பொண்ணு மேல ரொம்ப இஷ்டமா இருக்கான். ஓ, அபிஷேக் இப்பதான் வீட்டுக்கு வந்துட்டு போனாரு. அப்படியா? பாத்தீங்களா, எங்க கிட்ட கூட சொல்லாம அவன் அங்க வந்திருக்கான். அவன் எப்படா கல்யாணம் நடக்கும்னு காத்துக்கிட்டு இருக்கான். நம்ம மட்டும் கல்யாணத்தை டிலே பண்ணோம், அவ்வளவுதான், உங்க பொண்ணை தூக்கிட்டு பறந்துருவான். நானும் கல்யாணத்தை பத்தி பேசத்தான் இப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஓ அப்படியா? சொல்லுங்க. அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம் வச்சுக்கலான்னு முடிவு பண்ண இருந்தோம்ல. ஆமா. அது வேண்டாம். என்ன சொல்றீங்க சம்பந்தியம்மா? நாளைக்கு வச்சுக்கலாம். ஐயோ, நீங்க என்ன சொல்றீங்க சம்பந்தியம்மா? ஆமா, நாளைக்கே வச்சுக்கலாம்னு சொல்றேன். ஓ, நாளைக்கே வா? அடுத்த வாரம் நினைச்சுக்கிட்டு நாங்க இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணுமே செய்யாம இருக்கோம். நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் டைம் இருக்குல்ல? முக்கியமானவங்களுக்கெல்லாம் எப்பவே ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. நல்ல காரியத்தை தள்ளி போட வேண்டாம். சீக்கிரமா செஞ்சிடலான்னு தான் சொல்றேன். அதுவும் சரிதான். சரிங்க, நான் என் வீட்டுக்காரோட கலந்து பேசிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். சரிங்க, சந்தோஷம். அம்மா, என்னம்மா இது? இப்போ இது நடக்கிறது தான் சரி. என்னது? அடுத்த வாரம் தானே சொன்னாங்க, திடீர்னு நாளைக்குன்றாங்க. ஒருவேளை நாளைக்கு நாள் நல்லா இருக்கோ? இல்லையே, அடுத்த வாரம் தான் நாள் நல்லா இருக்கு, முகூர்த்த நாள்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணோம். இப்ப திடீர்னு என்னாச்சு? அனாவசியமா நாம ஏன் மண்டை போட்டு குழப்பிக்கணும்? அவர் வரட்டும், அவர்கிட்ட பேசிட்டு அவரையே போன் பண்ணி என்னன்னு கேட்க சொல்லலாம். பெஸ்ட்.
நிச்சயதார்த்தம்னா என்னன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? இதெல்லாம் ஒரே ராத்திரியில் நடத்த முடியாதுமா. மாமா, நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் டைம் இருக்கு. அதுக்குள்ள எவ்வளவு நல்லா ஏற்பாடு பண்ண முடியுமோ அவ்வளவு நல்லா ஏற்பாடு பண்ணுவோம். சித்ரா, நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாரையும் கூப்பிடணும்னு முறை இருக்கு. அப்படி இருக்கும்போது நாளைக்கே நிச்சயதார்த்தம் பண்ணணும்னு எதுக்கு முடிவு பண்ண? அத்தை, ஜோசியர் ஃபோன் பண்ணி கல்பனா ஜாதகத்துல நேரம் நல்லா இருக்கு, அதனால உடனே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டாரு. ஏற்கனவே அவர் தானே குறிச்சு கொடுத்தாரு, மறுபடியும் ஏன் மாத்துறாரு? அவர் ஏன் அப்படி சொன்னார்னு நாம கேட்க முடியுமா? எனக்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல சித்ரா. நமக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அவளோட நிச்சயதார்த்தம் நல்லபடியா கிராண்டா நடந்தாகணும். ஜோசியர் சொல்லிட்டாரு நாளைக்கே நிச்சயதார்த்தம்னு. நானும் அபிஷேக் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். ஜோசியரே சொன்னதுக்கு அப்புறம் மறுபேச்சு பேச முடியுமா? சித்ரா விரும்புற மாதிரியே செஞ்சிடுவோம் அத்தை. என்ன எல்லாரையும் கூப்பிட்டு கிராண்டா பண்ணுனா நல்லா இருக்கும். போகட்டும், விடுங்கம்மா. கல்யாணத்தை கிராண்டா பண்ணிடலாம். ரவி, கல்யாண விஷயத்தை பத்தி அப்புறமா பேசிக்கலாம். நாளைக்கு நடக்க வேண்டிய நிச்சயதார்த்தத்தை பத்தி பேசுவோம். இங்க பார் பிரியா, நாளைக்கு நடக்க போற நிச்சயதார்த்தத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்கு நீதான் காரணம். அத்தை, கல்பனா நம்ம குடும்பத்துக்கு ஒரே பொண்ணு. அவளுக்கு நல்லது நடந்தா எனக்கும் சந்தோஷம்தான். பாத்துக்கிட்டே இருங்க நாளைக்கு எப்படி நடந்துக்கிறோன்னு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன மச்சான், கல்பனா விஷயம் எந்த அளவுல இருக்கு? நான் எப்ப கூப்பிட்டாலும் வரத்துக்கு ரெடியா இருக்கா. என்னடா சொல்ற? டேய் இர்ரா என்ன சீக்கிரம் கூட்டிட்டு போங்கன்னு ஃபோர்ஸ் பண்றான்னு சொல்ல வந்தேன். அப்படின்னா கல்பனா உன் மேல நம்பிக்கை வச்சிருக்கான்னு சொல்ற? ஆமா மச்சி, இப்ப நான் என்ன சொன்னாலும் செய்வா. லாஸ்டா சொல்லுவோம், பிளான் தான் என்ன? அந்த ராம் என் தங்கச்சிக்கு பண்ண அவமானத்துக்கு நான் பதிலடி கொடுப்பேன். அவன் அதை நினைச்சு சாகணும். சரி, கல்பனா என்ன பண்ணுவ? கல்பனா டேய், பொண்ணுங்க விஷயம் ரொம்ப டேஞ்சர்ரா. கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும். தம்பி, நான் என்ன பிளான் பண்ணாலும் பக்காவா பிளான் பண்ணி தான் பண்ணுவேன், சரியா? அவ தான் ஃபோன் பண்றா. பாரா, கேளு. ஹலோ, சொல்லு கல்பனா. தினேஷ், நான் ரொம்பவே டென்ஷனா இருக்கேன். நான் இப்பவே உன் கூட வந்துடுறேனே.
ஏன் கல்பனா என்னாச்சு? என்கேஜ்மெண்ட்க்கு ஒரு வாரம் இருந்துச்சுல, ஆமா. அம்மா அது நாளைக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படியா? ஏன்? அந்த அபிஷேக் காலையில என்ன பார்க்க வந்திருந்தான். ம். அம்மாவுக்கு அந்த அபிஷேக் மேல தப்பான எண்ணம் வரணும்னு நான் அவனை பத்தி தப்பா சொன்னேன். ஆனா அது வேற மாதிரி முடிஞ்சு போச்சு. இல்ல தினேஷ், இனிமே என்னால காத்துட்டு இருக்க முடியாது. நான் இன்னைக்கே வீட்டை விட்டு நான் வந்துடுறேன். கல்பனா திடீர்னு சொன்னா எப்படி? அப்ராட் போறதுக்கு விசா இன்னும் ரெடி ஆகலையே. இங்க பாரு தினேஷ், இந்த விசா கிசா அதை பத்தி எல்லாம் பேசாது. அது எப்ப வேணாலும் வரட்டும். வர வரைக்கும் நான் இங்கேயே உன் கூட எங்கேயாவது இருக்கேன். ஆனா கண்டிப்பா என்னால இந்த வீட்டுல மட்டும் இருக்க முடியாது. இங்க பாரு தினேஷ், நீ முடியாதுன்னு சொன்னா நான் உன்னை விட மாட்டேன். நான் இன்னைக்கே கிளம்பி உன் வீட்டுக்கு வர போறேன். கல்பனா டோன்ட் வரி, உன்னை கூட்டிட்டு போகணும் அவ்வளவுதானே? சரி, இன்னைக்கு ராத்திரி உன் வீட்டுக்கு வரேன். நீ ரெடியா இரு. ஓகே? ஓகே, தேங்க்யூ தினேஷ், தேங்க்யூ. ஐ லவ் யூ தினேஷ். ஐ டூ லவ் யூ செல்லக்குட்டி. பாய். எப்படி? ஏன்டா மச்சான், அவ வீட்டை விட்டு வந்துட்டா அவ குடும்பத்துக்கு பெரிய அவமானம் ஆயிராதா? அந்த மாதிரி அவமானம் நடக்கணும்னு தான்டா நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். என் ஆசையெல்லாம் இப்போதான் நிறைவேறிட்டு இருக்கு.